ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஜே வண்டர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எக் கறி. அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட். அது கூட நான் ஒரு 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ 6 முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ 2 சைடும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம், அந்த மசாலா நல்லா முட்டையில் இறங்குறதுக்காக. இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஃப்ரை ஆனோன்னா அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் தான் நான் இப்போ எக் கறி செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதை பொரிய விட்டுடலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கூட ஒரு 200 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சால்ட் சீக்கிரம் வறுக்கிறதுக்காக பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக நறுக்கி. அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது ரெண்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே 200 கிராம் தக்காளி அதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுப்போ அது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு நார்மல் மிளகாத்தூள், அது கூட சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த மசாலா கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், அது ரெண்டையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கியாச்சு. இது கூட ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விட போகிறோம். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் அதை அப்படியே மூடி வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான எக் கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.